viewers, welcome back to my channel. இந்த வீடியோல நான் வந்து எகைன் மறுபடியும் லக்ஷ்மி பொட்டிக்ல இருந்து ரெண்டு saree வந்து எடுத்திருக்கேன். அதுவும் பெஸ்ட் டீல் பிரைஸ்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, லக்ஷ்மி சேலா இல்லை கிளியரன்ஸா என்னன்னு தெரில எனக்கு. பட் ரெண்டு saree வந்து நான் எடுத்திருந்தேன். அந்த ரெண்டு சாரியை பற்றின ரிவ்யூ வீடியோ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த பொட்டிக் ரிவ்யூஸில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டது வந்து லக்ஷ்மி பொட்டிக் வீடியோ தான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து நான் நிறையா saree வந்து எடுத்திருக்கேன். லக்ஷ்மி பொட்டிக்கில் வந்து உங்களுக்கு காமிச்சது வந்து கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் sarees கூட எங்கிட்ட இருக்குது. பட் நான் அதை வந்து நான் காட்டல. அந்த வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் டைமில் அவங்கக்கிட்ட எடுத்த எதுவுமே ப்ரைஸுக்கும் அந்த குவாலிட்டிக்கும் கோரா மஸ்லினுக்கும் ஒர்த் இல்லை. ஏன்னா ஒரு 1500 போட்டு கோரா மஸ்லினை நான் வாங்கிட்டு இருந்தேன். 2 இயர்ஸ் முன்னாடி நடந்ததை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அவங்க வீடியோஸை நான் பார்க்கல. திருப்பி இன்ஸ்டாவில் சஜஷன் வந்தப்போ நான் saree எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஓகே. இப்போது அதில் கூட சொல்லியிருந்தீங்க, நீ ஒரு பானை சாப்பாடுக்கு ஒரு சோறு பாதம் அப்படியெல்லாம் கூட கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஏமாறுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்கு? நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்காக தான். எதுவுமே நான் வாங்காமல் காசை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? மணி ஏர்ன் பண்ணுறதே எதுக்காக? நம்ம வாழ்கிறதுக்காக தான், இல்லையா? புடவைங்கிறது வந்து எல்லா லேடிஸ்க்குமே பிடிச்ச விஷயந்தான். நம்மக்கிட்ட அதில் ஒரு லேடி கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, வாட்ச் மினிமலிஸ்ட் வீடியோ, நான் இயர்லி ஒரே ஒரு saree தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லி கூட ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அப்படியெல்லாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்மளோட ஆசைகளை சுருக்கிட்டு நம்ம வாழ்ந்து எண்ணத்தை கொண்டு போகிறோம். ஒன்றையும் கொண்டு போகிறதில்ல. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வாங்குகிறோம், அவ்வளோதான். அதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் சாரியை தாராளமாக வாங்குங்கன்னு கூட நான் சொல்லியிருந்தேன், இல்லையா? சுத்தமாக லக்ஷ்மி பொட்டிக்கு ஆகவே ஆகாதுன்னு நான் சொல்லவே கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக வந்திருந்தது. ஓகேவா? இது வந்து அவங்களுடைய மனசை பொறுத்தது. அவங்களோட வேலை, அவங்க சாரீ வந்து அழகாக ப்ரெசன்டபிளாக வீடியோ பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது. உண்மையாகவே அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இல்லையா? அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிற லேடிஸ் தான் எனக்கு அதிகம். நீங்கள் நல்லா தெரியும், ஆனந்தி அவங்க வந்து ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணுற பொட்டிக்ஸ் இருக்குது. அது பார்த்தாலே நமக்கே இரிட்டேட் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு செட் ஆகிற விஷயம் மற்றவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை. நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போவும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு ஆனந்தியோட வீடியோஸை சும்மா பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு பிடிக்குங்க. இன்ஸ்டாவில் வந்து அப்படியே நான் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு என்ன எதனால் பிடிக்குதுன்னே தெரில. எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருக்கு. நிறையா லேடிஸ்க்கு அப்படி இருக்கும். இது என்ன தெரியுமா, நமக்கு மற்றவங்க மேலே பொறாமை இல்லாதப்போ அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு லேடியோட வளர்ச்சி பிடிக்காதவங்க தான் பொறாமப்படுவாங்க. அதில் வந்து நிறைய பேர் நான் வந்து பொய்யா ரிவ்யூ போடுறேன், நீ அவுட் ஆஃப் ஜெலஸில் போடுற அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது. எனக்கு ஒரு லேடியோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா அவங்க வந்து தி பெஸ்ட்டாக ஆயிட்டாங்க. ஓகேவா? ஒன் ஆஃப் த பொட்டிக்கில் தி பெஸ்ட் பொட்டிக்காக இப்போ மாறிட்டு வராங்க. ஸ்டார்டிங் டைமில் எனக்கு எடுக்க தெரியல. ஏன்னா ஒருவேளை இப்போ என்னோட பாடி டைப்க்கெல்லாம் கொஞ்சம் பாடி ஹக்கிங் மெட்டீரியலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம போய் கோரா மஸ்லினோ இல்லை டிஷ்யூவோ எடுத்தால் நமக்கு செட் ஆகாது. அது தெரியாமல் நான் எடுத்துட்டேன். ஓகே, அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஓகே, ஒன்ஸ் நடந்து போச்சு. ஓகே, திருப்பியும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுக்கிறேன். நான் அதுக்காக நான் லக்ஷ்மி பொட்டிக்கில் இனிமேல் சேலையே எடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் அந்த வீடியோவில் வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்களும் எடுக்காதீங்க, நானும் எடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன். அதுலேயும் ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, ஓன் ப்ரொடக்ஷன் சொல்லி பொய் சொல்கிறா அப்படி சொல்லி போட்டிருந்தீங்க. ஓன் ப்ரொடக்ஷன்னா என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு இருக்குது, லீஸுக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த வீட்டை உங்கள் வீடுன்னு தான் சொல்லுவீங்க. உங்கள் ஓனர் பேரை சொல்லி அந்த வீடியோ சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான். யாருமே வந்து ஓனாக ஒரு பவர் லூம் வந்து உடனே செட்டப் பண்ணிட முடியாது. அதோட காஸ்டிங் எல்லாமே இருக்குது, இல்லையா? ஸோ அவங்க வந்து ஹையர் பண்ணியிருக்கலாம் அவங்களுடைய ஓன் கலர்ஸ். பட் ஆனால் உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், அவங்களோட கலர் காம்பினேஷன் வந்து சான்ஸே இருக்காது. ஒரு சாரியுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷன் கொண்டு வருவாங்க. இவங்க கொண்டு வர்ற ஒரு சாரீ தான் வந்து அடுத்த பொட்டிக்கில் காப்பி அடிப்பாங்க. அது எல்லாமே வந்து நடக்க தான் செய்யுது. ஒரே ஒட்டு மொத்தமாக நீ தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50% 50-15 வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு 100 பேர் பார்க்குற வியூவர்ஸ் saree எடுக்கிறாங்கன்னா ஒரு 50 பேருக்கு அவங்க சூஸ் பண்ணுற சாரியும் கலரும் சூப்பராக செட் ஆயிரும். ஒரு 50 பேருக்கு நம்ம எடுக்கிற saree வந்து செட் ஆகாது. ஒரு வீடியோ கூட பார்த்தேன், ஒரு 500 rupees, அது 500 ரூபாய் கொடுக்கல, 450 ரூபாய்க்கு ஒரு saree எடுத்து அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த சேனலை வந்து நான் சொல்ல விரும்பலை.
அந்த லேடி வந்து ஒரு 450 ரூபாய்க்கு லக்ஷ்மி பொட்டிக்லேருந்து சாரீ எடுத்து அதை ரெவ்யூவாக மட்டமாக போடுறாங்க. அது எப்படிங்க, உங்களுக்கே ஒரு எத்திக்ஸ் வேண்டாமா? நீங்கள் ஒரு ரெவ்யூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 சேலை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ரெவ்யூ போடலாம். ஒரே ஒரு சேலை அதுவும் 450 ரூபாய்க்கு எடுத்துட்டு ஒரு நார்மலான சாரீ எடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக அவங்கள வந்து நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அவங்க காப்பிரைட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. 450 ரூபா என் பணம், 450 ரூபா, உங்களை வந்து 450 ரூபா போட்டு எடுன்னு அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. ஓகேவா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அழகாக ஃபாலோ பண்ணி அவங்க சாரியை விற்கிறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு இதில் எனக்கு கமெண்ட்ஸு, உனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏன் கொடுக்கலன்னு வேறு கமெண்ட்ஸ் வேறு போடுறீங்க. அதில் ஒரு லேடினா என் வீடியோவையே எடுத்து அவங்க இதில் வந்து போட்டிருக்காங்க. நான் என்னமோ ஆனந்தியை பற்றி போர்ட்ரேட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் அந்த வீடியோலையுமே வந்து ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுத்துருந்தேன். எல்லாமே நான் பைசா போட்டு அவங்க பொட்டிக்கில் எடுத்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் டைமாக நான் ஆனந்தியோட இன்ஸ்பிரேஷனில் தான் நான் புடவையே எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் மேக்ஸிமம் அதிகமாக நான் புடவையே கட்ட மாட்டேன். நான் இங்கே மஸ்கட் வந்ததுக்கப்புறம் கட்டுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. பட் ஆனந்தியோட வீடியோஸ் பார்த்தா எனக்கு புடவை எடுக்கணுங்கிற ஆசையே வந்தது, உண்மையாக சொல்லப்போனால். அது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு தான் சொல்லப்போனால். ஒரு புடவை எடுத்துகிட்டு நல்லா இல்லைன்னு உடனே வந்து கழுவி ஊற்றுறீங்க. அதுவுமே எனக்கு என்னமோ சரியாக படலை. ஒரு சில சாரீஸ் நல்லா தான் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் இப்போது ஆஃபரில் என்ன சாரீ எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்களா? 2 சாரீ வந்து எடுத்தேன். இந்த க்ரீன் வந்து அந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். இந்த சாரீ நல்லா இருந்துச்சுன்னு கூட சொன்னேன். 2000 சம்திங்கில் சேல் பண்ணுறது 1100க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த க்ரீன், பேரட் க்ரீன், இது கூட அவங்க ட்ரேப் பண்ணி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த சாரீ வந்து பேரட் க்ரீன் சாரீக்கு ஒரு ராணி பிங்க் பார்டர், நல்ல ஒரு ஹாட் பிங்க்குங்க, நல்ல ஒரு ஹாட் பிங்க் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து ஜக்கார்ட் வீவிங். பல்லு வந்து இதுதான், நான் சாரியில் காட்டுறேன். இந்த சாரியோட பல்லு வந்து இதுதான். இது வந்து 1100, ஆக்சுவலாக 2000 அண்ட் எபோவ்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து ஆஃபரில் வந்து 1100க்கு போட்டிருந்தாங்க. இந்த சாரீ வந்து சூப்பராக இருந்தது. 1000 ரூபாய்க்கு சேலில் போட்டது. இது உண்மையாகவே இந்த சாரீ நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ளீட் எல்லாம் கூட நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இந்த சாரீ வந்து வரும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து பாலிஸ்டர் தான். ஏன்னா 1000 ரூபாய்க்கு பாலிஸ்டர் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து பாலிஸ்டராகவே இருந்தால் கூட இந்தளவுக்கு பார்டரெல்லாம் வச்சு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நல்லா தான் இருக்குது. இந்த சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது 1000க்கு. இதோட ப்ளவுஸ் வந்து எப்படின்னா, இது ஆக்சுவலாக என்னோட பியூர் சில்க் சாரியோட ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இதுவுமே இதுக்கு மேட்ச் ஆகும். இதுவும் வச்சுருக்கேன். ஆக்சுவல் ப்ளவுஸ் வந்து இதுதான், ஜக்கார்ட் வீவிங் ப்ளவுஸ். இது வந்து எப்படின்னாங்க, அந்த ஜிமிக்கி மாதிரி ஒரு டிசைன். இது உங்களுக்கு தெரியுதா கேமராவில்? இந்த மாதிரி தோடு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ளவுஸு. ஓகே, இந்த சாரியோட ப்ளவுஸ். இதை அப்படியே கூட நம்ம தைச்சு வந்து போட்டுக்கலாம். சாரீ வந்து இப்படி இருக்கிறதுனால இந்த ப்ளவுஸே நமக்கு செட் ஆகும். இல்லை நம்ம வேறு ப்ளவுஸ் கூட பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு சாரீ வந்து நல்லா இருந்தது. 1100 ஆஃபர் ப்ரைஸில் எடுத்தேன். சூப்பராக இருந்தது. இப்போ இந்த மற்ற பொட்டிக்ஸ் எடுக்கிற பொண்ணை ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இந்த சாரீ வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான். 899. ஆக்சுவலாக வந்து இது 700 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சேலில் 700 வித் ஷிப்பிங்கோட 715 நினைக்கிறேன். இந்த கிரே கலர் சாரீ. இதான் பிரிண்ட்டு. ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. பல்லு வந்து இதுதான் வித் டாசல்ஸோடு இருக்குங்க. இதுதான் வந்து கிரே கலர் சாரீ. இது 700 தான். 899. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 899. ஓகேவா? இந்த சாரீ தான் இது. இதுவும் ஓகே, 700க்கு நல்லா இருக்குது. ஏன்னா இது ஆஃபரில் எடுத்தேன். ஓகேவா? ஆக்சுவலாக 899க்கு அவங்க சேல் பண்ணுவாங்க போல். இதே மெட்டீரியல்லே நான் வந்து ஒரு ப்ரௌன் எடுத்திருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ரௌன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேபி பிங்க் ஒன்று எடுத்திருந்தேன். அது மட்டும் கொஞ்சம் ஸ்லைட் டேமேஜஸ் இருந்தது. இதே சாஃப்ட் சில்க் கேட்டகரியில் தான். கிட்டத்தட்ட இது 3வது சாரின்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி பொட்டிக்கில் எடுத்தது இது 3வது சாரீ. அதில் அந்த ப்ரௌன் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிரேமி நல்லா தாங்க இருக்குது. அது எல்லாமே நான் 899க்கு தான் எடுத்தேன். ஓகேவா? 850. அதுக்கப்புறம் இதோட ப்ளவுஸு இதுதான். நூலாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் ஓரம் அடிக்கல இல்லையா? அதனால் கொஞ்சம் நூலாக இருக்குது. புது சாரீ. இதுதான் அதோட ப்ளவுஸு. இந்த கலரில் வரும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீனுக்கு கிரே கலர் ப்ளவுஸு.
இந்த சாரியுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இப்போது லக்ஷ்மி பொட்டிக்கில் அவங்க ஆஃபரில் போட்ட சாரீஸ் தான். ஓகேவா? ஏன்னா எனக்கு என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா, ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. பட்டு என்னோடய வீடியோ தான் அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்களா என்னன்னு தெரில, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. நான் நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ சாரீஸ் எடுத்திருப்பேங்க. மோர் தென் 10 சாரீஸ்க்கு மேலேயே 10-15 சேலை பக்கம் எடுத்திருப்பேன். அதில் ஒரு 5 சாரீஸ், அதில் வந்து ஒரு மெஹந்தி க்ரீன் கலர் சாரீனா அவங்க அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து ட்ரை மெஹந்தி கலர் தான் சொல்லுவாங்க. அந்த சாரீ நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லியிருந்தேன். நல்லா சாஃப்டாக 2500 அப்போது நான் எடுத்து 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்த அந்த மெஹந்தி க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பர்பிள் பார்டர் சாரீ நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி ஒரு பர்பிள் கலர் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு 2000 ரூபாயில் எடுத்தது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. 2000 ரூபாய்க்கு அந்த சாரீ நல்லா இல்லை. இப்போ இந்த சாரியே இப்போது இந்த க்ரீன் காமிச்சேன் இல்லையா, இதுவே வந்து 2000-3000 போட்டிருந்தா கண்டிப்பாக நான் வந்து ப்ரைஸுக்கு ஒர்த்திலேருந்து தான் சொல்லியிருப்பேன். பட் 2000 என்னமோ சேல் பண்ணுறது 1000க்கு போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருக்குது. 1000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து. இந்த சாரீ வந்து ஒர்த்து. ஸோ நம்ம ஒரு பொட்டிக்கில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுற விதம் தாங்க. ஓகேவா? அதே மாதிரி டிஎஸ்ஆர் போட்டிருந்தப்ப நிறையா பேர் ஃபேக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதுக்கு இன்னொரு வீடியோவே போடுறேன். நீங்கள் ஒரு பேஜில் போய் ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா அவங்க வீடியோஸை செக் பண்ணுங்கள். ஒரே மாதிரியான வீடியோவாக இருக்கா, ஃபேஸ் காட்டி போடுறாங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட நேற்று கூட ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் சாரியை 1500 போட்டாங்க. அந்த சில்க் சாரீ நமக்கு தெரியுது. அந்த வீடியோ பேஜுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு வீடியோ அங்கங்கே இருந்து எடுத்து இவங்க போட்டு ஃபேக்காக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இன்ஸ்டாவில் நிறைய இருக்குது. ஃபேக்காக அடுத்தவங்க வீடியோவை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி போடுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறப்ப உஷாராக இருங்க. அந்த பேஜுக்குள்ளே போய் டோட்டல் வீடியோவும் ஒரே மாதிரியான கண்டென்ட்டில் வருதா இல்லை ஃபேஸ் காட்டி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் உள்ளதில் செக் பண்ணி பார்த்துட்டு மணியை வந்து போடுங்க. 2-3 பேர் வந்து நிறைய பணம் தொலைச்சிட்டேன்னு கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தீங்க. ஆன்லைனில் வந்து 4000 ரூபா போச்சு, 2000 ரூபா போச்சுன்னு போட்டிருந்தீங்க. எந்த இதிலாவா இருந்தாலுமே இப்போ டிஎஸ்ஆர்லாம் வந்து ஆப்பிளில் வெப்சைட்டில் தான் அவங்க புக்கிங்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. ஈவன் லக்ஷ்மி பொட்டிக்லேயுமே வந்து அவங்க இது வாட்ஸ்அப் புக்கிங்கெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஆப்பில் தான் பண்ணேன். ரொம்ப பக்காவாக மெயில் வந்துடுதுங்க. நம்ம ஆர்டர் போட்ட உடனேவே லக்ஷ்மி பொட்டிக்லேருந்து எனக்கு மெயில் வந்துருச்சு. பேக்கிங்கு ஷிப்பிங் ஆகிடுச்சா எல்லாமே மெயிலில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுது. எந்த ஒரு நமக்கு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஆர்டர் போட்டு வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளே நமக்கு சாரீ வந்து கைக்கு வந்துடுச்சு. ஸோ இது லக்ஷ்மி பொட்டிக்கு இதெல்லாம் வந்து வெப்சைட் புக்கிங்கிறதுனால கரெக்டாக அவங்களோட வெப்சைட்குள்ளே போனாலே நம்ம கரெக்டாக வந்து நம்ம கார்ட்டில் போட்டுட்டு பேமெண்ட் முடிச்சிட்டோம்னா மெயிலில் கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடுது. நம்ம மெயில் ஐடியில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே சாரீ நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுது. ஸோ பிஃபோர் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள். அந்த பேஜை செக் பண்ணிவிட்டு அது ட்ரஸ்ட்வர்தியாக இருக்குதுன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 சாரியுமே லக்ஷ்மி பொட்டிக்கில் ஆஃபர் ப்ரைஸில் பெஸ்ட்டு டீலாக இருந்தது. இந்த 2 சாரியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஏன்னா இப்போ என் இப்போது நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம சாய்ஸ் கரெக்டாக எடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. சாய்ஸ் நம்ம கொஞ்சம் ராங்காக பண்ணோம் அப்படின்னா அந்த சாரீ வந்து நல்லா இருக்காது. ஸோ இது என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ தான். இதுவும் ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த 2 சாரியும் ஆல்ரெடி ஐ பெய்டு. ஓகேவா? நான் காசு போட்டு வாங்கின இதுதான். இந்த க்ரீன் சாரீ அண்ட் இது ஒரு சூப்பரான ஒரு கிரே சாரீ, கிரே வித் டிஃபானி க்ரீனு. ஓகேங்களா? இந்த சாரீ வந்து ஒரு டிஃபானி கலர், பார்டர்லாம் கிடையாது. இது 2 சாரியுமே பெஸ்ட் டீல். இது வந்து 700, இது வந்து 1100 என்னமோன்னு நினைக்கிறேன். பட் 2 சாரியுமே சூப்பராக இருக்குது. நான் ட்ரேப் பண்ண சமயத்தில் நான் இதை ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். ஓகேங்களா? எந்த மாதிரி ப்ளீட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரீ நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூவும் சூப்பரான ரிவ்யூ தான் கிடைக்கும். இன்கேஸ் நான் வந்து அவ்வளோ சாரீ வாங்கினதில் ஃபெயிலியரான சாரியும் நான் சொல்லணும் இல்லைங்களா? கண்டிப்பாக வந்து இவ்வளோ சாரீ எடுத்திருக்கேன். ஃபெயிலியரான சாரியும் நான் சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஆன சாரியையும் நான் சொல்லியிருக்கேன். அது கிருத்திகா பொட்டிக்கில் கூட அந்த பட்டோலா சாரி 1000 ரூபாய்க்கு வந்து அநியாயம்தான் உண்மையாலுமே. அது நல்லா இல்லை. பட் அவங்க பொட்டிக்கிலே ஒரு சில்க் சாரி மாதிரி 2500 ரூபாய்க்கு எடுத்தது நல்லா இருந்தது. ஒரு டோலா சில்க் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் வந்து கலவையான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். சாரி நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே வந்து டு மை ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியனில் லக்ஷ்மி பொட்டிக்கை பற்றின ஒரு கருத்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ அடுத்து வேறு
நீங்கள் கேட்டிருந்த மாதிரி மென்மை ஃபேப்ரிக்ஸ் வந்து நான் சாரீ ஆர்டர் போட்டு வந்துருச்சு சாரீ. சூன் அந்த வீடியோ மென்மை ஃபேப்ரிக்ஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனே வரப்போகுது. அண்ட் ஜோதிகா இன்ஸ்பைர்ட் சாரியும் ஆல்மோஸ்ட் வந்து அது அவங்க 15 டேஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஷிப்பிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் டிஎஸ்ஆர்லேருந்து வந்திருக்கு. அந்த சாரீ கைக்கு கிடச்சதுமே அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு உடனேவே வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஓகேங்களா? கொஞ்சம் மாடஸ்டான கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு டீசெண்டான கமெண்ட்ஸை வந்து போடுங்க. நீங்கள் முகம் தெரியாது, உங்களோட முகமோ ஏதோ தெரியாது, பட் உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்சியை மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பொட்டிக்கு எக்ஸ்போக்கு போய் சாரீ பர்ச்சேஸ் பண்ணவங்களோ உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மக்களுக்கு வந்து தெரியும். கலவையான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ ஓரளவுக்கு என்னோட ஹானஸ்டான ரிவ்யூவை நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, see you in another video. Bye bye.